ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம சொல்ல போகிற தகவல் வந்துட்டு நாளைக்கு வந்து அமாவாசை தொடங்குது, சரிங்களா? நாளைக்கு அமாவாசை எந்த நேரம் தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிவிட்டு, ப்ளஸ் வந்துட்டு அமாவாசை அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். இந்த அமாவாசை பௌர்ணமிலாம் பர்டிகுலராக சில விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இப்போ இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற அந்த மெத்தட் வந்து என்னென்னா, சித்தர்கள் ஃபாலோ பண்ணி நிறைய விஷயங்கள் அடைஞ்சதாக நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். அதில் ஒன்று இந்த விஷயமும் கூட. இது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு அதீத சக்தி வாய்ந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். என்னங்கிறது அந்த சீக்ரெட் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதையும் செய்யுங்க கண்டிப்பாக. நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு நேரம் இருக்குது அமாவாசையில். கரெக்டாக அந்த நேரத்தில் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும் போது அது எந்த விஷயமா இருந்தாலும் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. அதற்கு முன்னாடி இது நவமூலிகை யாகத்துக்கான அப்டேட். நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நவமூலிகை யாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர், இதெல்லாம் வந்து தெளிவாக தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாது, எனக்கும் கூட பெயர்கள் கொடுக்கணும், இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற டவுட்டெல்லாம் இருக்குன்னா, இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க. அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டால் மட்டும் போதும். அப்போ இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் கொடுக்கலாம். அப்படி கொடுக்குறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பெயர் போடணும். கோத்திரம் தெரிஞ்சதுன்னா கோத்திரம் போட்டு அனுப்புங்க, சரிங்களா? இதுதான் அதோட டீட்டெயில்ஸ். இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு அது என்னங்கிறது பண்ணிக்கோங்க. அதே போல் இன்றைக்கி ஒரு சகோதரி அவங்களோட ஆத்மார்த்தமான ஒரு பதிவையும் கொடுத்துருக்காங்க. அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு சித்தர்கள் பயன்படுத்தி அந்த ரகசிய முறை என்னங்கிறது இப்போ நம்ம பார்த்துடலாங்க, சரிங்களா? குட் மார்னிங், நான் அபிராமி பேசுகிறேன். அக்கா, இந்த சாட்சியை தயவு செஞ்சு எல்லாருக்குமே சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் கட்டும் போது அடுத்த நவமூலிகைக்கும் முன்னாடி எனக்கு கிடைச்சிது. 2வது வாட்டி பண்ணும்போது நவமூலிகை முடிஞ்சு 3வது நாளே எனக்கு கிடைச்சிது. இப்போ நான் சீரியஸாக நேற்றோ முந்தானத்து தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். நான் சூசைட் பண்ணிக்கிற நிலைமையில இருந்தேன். இப்போ என் பிரச்சனை நவமூலிகைக்கு முந்தின நாளே எனக்கு முடிஞ்சிடுச்சு. பணம் கட்டி வேண்டி என்னோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அம்மா எனக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க. என்னன்னா, நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, ஒருத்தவங்க பணம் என்கிட்ட வாங்கிட்டு 6 மாசமா இது பண்ணி என்னை ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க, என்னையே அசிங்கமா பேசினாங்க அப்படின்ட்டு. அவங்க நேற்று ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே இதுக்கு முன்னாடி வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க நேற்று வந்து செக்கு கொடுத்து நான் மாதம் மாதம் பணம் கட்டிடுறேன், இல்லைன்னா நீங்கள் இந்த செக்கை வச்சு எனக்கு வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் கொடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி பணம் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கு என் கூட நின்று வாராகியமாக தான் உதவி பண்ணாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயத்த வந்து நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். என்னன்னா, நான் எப்போ எங்கே போனாலும் நான் போகிற இடம் நல்ல இடமா, அந்த இடம் வந்து எனக்கு சாதகமாக முடியுமா, இதுக்கு வாராகியமாக எனக்கு கூட துணையாக இருப்பாங்களா அப்படின்றதுக்காக நான் ஒரு டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்டிங் வந்து பண்ணிட்டு இருந்தேன். என்னன்னா, நான் எங்கே போனாலுமே வந்து அம்மாவோட செம்பருத்தி செடி எங்கேயாச்சும் இந்த ரெட் கலர்ல ஒத்த செம்பருத்தி செடி இருந்துச்சுன்னா அம்மா என் கூட துணைக்கு வராங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. நான் போற இடம் எல்லாத்துலயுமே அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். எங்கேயாச்சும் ஒரு பூவாவது பூத்திருக்கு, அம்மா எனக்கு வழி காமிச்சிட்டே இருந்தாங்க. நான் 3 நாளா ஸ்டேஷனுக்கு திரிஞ்சிட்டு இருந்தேன். நான் அங்கெல்லாம் செம்பருத்தி செடியை பார்க்கவே இல்லை. இவங்க வர சொல்லி 2 நாளா அவங்க வரல. நேற்று வந்து எனக்கு எழுதி கொடுக்குறேன்னாங்க. அப்போ பார்த்தா அந்த ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் வீட்டில் மாடி மேலே ஒரு செடி இருந்திருக்கு. அதுலேருந்து அம்மா எனக்கு வந்து காட்சி கொடுத்தாங்க. நான் உன் கூட தான் இருக்கேன், உனக்கு துணையாக இருப்பேன், உன் பிரச்சனையை முடிச்சு கொடுப்பேன்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதே போல் பிரச்சனையும் முடிஞ்சிச்சுக்கா. நன்றி சகோதரி. கேட்கும்போதே கொஞ்சம் வித்தியாசமாகவும் ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது இந்த பொண்ணு சொல்கிறத கேட்கும்போது. ஏன்னா அந்த பொண்ணு அப்படி தான் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நிஜமாக அவங்க ஃப்ரெண்டுக்கு யாருக்கோ காசு வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு அப்புறம் அவங்க கடைசியில் ஏமாத்திருச்சு போல இருக்குது. அந்த ப்ராப்ளம் எல்லாம் அதுக்கும் சேர்த்து கடன் கட்டுற மாதிரி இந்த பொண்ணோட சிச்சுவேஷன் ஆகி ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பட் இப்போ வராகியனோட ஆசீர்வாதத்தில் டக்குன்னு அந்த ப்ராப்ளம்லாம் எப்படி முடிஞ்சதுனே தெரியலன்ற அளவுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இவங்க ரெகுலராக நமக்கு நவமூலிகை கொடுத்துட்ருக்க பொண்ணு தான். அவங்களுக்கு இந்த மாதிரி மிராக்கிள் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க. வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள். இந்த நவமூலிகை யாகத்தினால இத்தனை குடும்பங்கள் பயனடைஞ்சிட்ருக்காங்க. வராகமூர்த்தி சித்தரையாக்கும் நன்றிகள் சொல்லுங்கள். வராகி அன்னைக்கும் நன்றிகளை சொல்லுங்கள். அவங்களால மட்டுமே இதெல்லாம் சாத்தியமாகுது. இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் கெவளி சொல்லுதுங்க பேசவே. அம்மாவோட பேரை சொன்னோன்னே ஆமாம்மா நான் தான் பண்ணுறேன், நான் தான் சொல்கிறேங்கிற மாதிரி இருக்குது இந்த ரிப்ளை. சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா, நாளைக்கு வந்து அமாவாசைங்க. அமாவாசையில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சீக்ரெட்டாக பண்ணுவாங்க. அது ஒருத்தருக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுவாங்க. அதில் என்னென்னா, நிறைய பேர் குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க. சில பேர் இந்த பத்ரகாளி அம்மன் கோவில் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அந்த காளி கோவிலில் போய் வழிபாடு பண்ணுறது. தொடர்ந்து அமாவாசை பத்ரகாளியை கும்பிட்றவங்களாம் இருக்காங்க. இப்படி ஒருத்தர் ஒரு வகையான வழிபாடு பண்ணுவாங்க. எதுக்காகனா அமாவாசைக்குன்னு ஒரு பவர் இருக்குது.
அதாவது அம்பிகைக்கு அதீத சக்தி கூடி இருக்குமா இந்த அமாவாசையிலன்னு சொல்லுவாங்க. தேவிக்குன்னே கொடுக்கப்பட்ட ஒரு நாள், அம்பிகைக்குன்னே கொடுக்கப்பட்ட நாள். அந்த மாதிரியான ஒரு விசேஷம் இருக்க போய் தான் அந்த நாளில் நம்ம அன்னை வழிபாடு, தேவி வழிபாடு நம்ம பண்ணுறோம். அப்படிங்கும்போது நல்ல ஒரு சிறப்பான ஒரு பலனை தரும். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, யோகினி வழிபாடு பற்றி நம்ம சேனலில் நம்ம சொல்லியிருக்கோம். யோகினிங்களை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஒரு வகையான யோகினிகள் இருக்காங்க, நிறைய அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அமாவாசையில் யோகினி வழிபாடு நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு பலனை கொடுக்குமா. அதுவும் தொழில் ரீதியாக நஷ்டம் அடைஞ்சு நல்லா இருந்து கீழே போனவங்க, நல்லா வாழ்ந்து கீழே நொடிஞ்சு போயிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க, வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க, கடனால் கஷ்டப்படுறவங்க, பிளாக் மேஜிக்னால் கஷ்டப்படுறவங்க, அந்த மாதிரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அமாவாசையில் யோகினி வழிபாடு நீங்கள் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஒன்றுமே இல்லை, அந்த யோகினிகளோட பெயர்களை நீங்கள் சொன்னாலே போதும். 64 யோகினிகள் இருக்காங்க. அந்த 64 யோகினிகளோட பெயர்களை சொல்லி நீங்கள் ஒரு வழிபாடு பண்ணாலே 64 யோகினிகளோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். யோகினிகள் எப்படி வந்தாங்கன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், அம்பிகையின் உருவத்திலேருந்து வந்தவங்க தான் துர்க்கையின் உடம்புலேருந்து வந்தவங்க தான் இந்த யோகினிகள் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த யோகினிகளோட பெயர்களை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அமாவாசைக்கு அமாவாசை நீங்கள் பூஜை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த யோகினிகள் பெயரை சொல்லி நீங்கள் பண்ணுங்கள். நாளைக்கு அமாவாசை. இந்த யோகினி வழிபாட்டுக்கு நாளைக்கு சரியான ஒரு நேரம்னா 11:15க்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. 11:15க்கு ஸ்டார்ட் ஆகி 12:15 இந்த 1 மணி நேரம் நீங்கள் காரியசித்தி நேரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அது வந்து காரியசித்தி நேரமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு அந்த 1 மணி நேரம் காரியசித்தி நேரத்தில் இந்த யோகினிகளோட பெயர்களை சொல்லி நீங்கள் ஒரு அர்ச்சனை மாதிரி பண்ணலாம். அல்லது மனசார எந்த விஷயம் நடக்கணுமோ யோகினிகள் நாமத்தை சொல்லி நல்லா வேண்டிட்டாலே வந்து போதும். சரிங்களா? இப்போ இந்த 64 யோகினிகளோட பெயர்களையும் ஒன்றும் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? 10 நான் யோகினிகள் பேரை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஒன்றுன்னா படித்து காமிக்கிறேன். திவ்ய யோகினி, மகா யோகினி, சித்த யோகினி, கணேஸ்வரி, பிரதிக்ஷி, ஹாகினி, காளி, காலராத்திரி, நிஷாசாரி, ஜாம்காரி. இது ஒரு 10 தேவதையோட பெயர்கள். அடுத்த 10 தேவதைகளோட பெயர்களையும் சொல்கிறேன், யோகினிகள் பெயரை சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எது சொல்கிறேன் பாருங்கள். ஊர்த்வ வேதாளி, கர்ப்பாரி, பூதயாமினி, ஊர்த்வ கேசி, விருப்பாட்சி, சுஷ்காங்கி, மான்சபோஜினி, பெட்காரி, வீரபத்ராட்சி, துமிராட்சி. இது ஒரு 10 தேவதை. சரிங்களா? இவங்களோட பேர்களையும் இந்த யோகினிகளில் இவங்களும் வராங்க. நீங்கள் இவங்களோட பேரையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த தேவதைகள் பேரையும் சொல்கிறேன். யோகினிகள்னு சொல்லலாம், தேவதைகள்னு சொல்லலாம். எனக்கு தேவதைகள்னு சொல்கிறேன்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். யோகினிகள் தேவதைகள் எல்லாரும் ஒன்று தான். சரிங்களா? இது அடுத்தது. கலகப்பிரியா, ரக்தா, கோரக்தாட்சி, பிசாசி, பயங்காரி, கௌரிகா, மாரிகா, சண்டி, வராகி, முண்டதாரிணி. புரிஞ்சுதுங்களா? அடுத்த 10 பேர்த்தோட பெயரையும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பைரவி, சக்ரினி, குரோதா, துர்முகி, பிரேதவாகினி, கண்டகி, திர்காலம் பௌஷ்டி, மாலனி, மந்திர யோகினி, காலாக்னி. இது ஒரு தேவதை பெயர்கள். சரிங்களா? இப்போ அடுத்து வந்துட்டு மோகினி, சக்ரி, கபாலி, புவனேஸ்வரி, குண்டலாக்ஷி, ஜூஹி, லக்ஷ்மி, யமதூதி, கராலினி, கௌஷிகி. சரிங்களா? அடுத்தது பக்ஷினி, யக்ஷி, கௌமாரி, யந்திரவாகினி, விசாலா, காமுகி, வியாக்ரி, யாக்ஷினி, பிரேதபவனி, துர்ஜடா. பிரேதபவனி கரெக்ட். துர்ஜடா இது ஒன்றுங்க. அடுத்தது உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து கடைசி 4 பேர். விகாடா, கோரா, கபாலா, லங்காளி. மொத்தம் 64 பேருங்க. 10 சொல்லி கடைசியில் அந்த பேலன்ஸ் இருக்க பேரையும் முடிச்சிருக்கேன். எண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 64 யோகினிகள் பேரை நம்ம சொல்லியிருக்கோம். இவங்க பேரை சொன்னாலே போதும். ஏன்னா இவங்களோட பெயர்களே வந்து மந்திரங்களாகவும் இருக்கிறனால இவங்களோட பெயர்களை சொன்னாலே அதற்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஒரு அமாவாசைக்கும் மனசார பக்தியோட இந்த யோகினிகளோட அருளை நீங்கள் வாங்கணும்னா நல்ல மனசார அவங்கள வேண்டிக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. ஏன்னா சித்தர்கள் பயன்படுத்திய ஒரு முறை. சித்தர்களும் ஞானிகளும் பெரிய பெரிய யோகிகளுங்க எல்லாம் கூட அந்த யோகினி வழிபாடு பர்டிகுலராக அமாவாசையில் செய்வாங்க. இன்னமும் கூட நிறைய பேர் சீக்கிரட்டான நிறைய விஷயங்கள் அமாவாசையில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த ரகசியங்களை ரகசியமாகவே வச்சுக்கிறனால நமக்கு தெரியறதில்ல. பட் யோகினி வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்தது. யோகினிகள் கிட்ட கேட்டாலே நம்ம விஷயம் ஈஸியாக நடக்குமாமாங்க. அந்த அளவுக்கு அவங்க வேலை என்னென்னா நம்ம கேட்குற விஷயத்த செஞ்சு முடிக்கிறது அவங்க வேலை. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதனால் அமாவாசையில் யோகினி வழிபாடு பண்ணுங்கள். மற்ற நாட்களையும் செய்யலாம். பட் அமாவாசை மற்ற நாட்களை விட ஒரு பவர் கொண்டது அப்படிங்கிறனால அமாவாசையில் செய்யுங்க. கண்டிப்பாக இந்த யோகினி வழிபாடு செய்யும் போது சுத்தமாக தான் செய்யணும். நான்வெஜ் சாப்பிட்ருக்கக்கூடாது, அந்த பீரியட்ஸ் டைமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயமெல்லாம் இருக்கனால அந்த வழிபாடு நீங்கள் செய்யும் போது அன்றைக்கி நாள் முழுக்க நான்வெஜ் சாப்பிடாதீங்க.
கண்டிப்பாக சுத்தமாக தான் இருக்கணும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. நான் சொன்ன அந்த டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. மனசார அவங்க பேர்களை அந்த நேரத்தில் சொல்லுங்கள். ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனுள்ள வகையில் இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.